டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் டைரக்ஷனில் ஆக்டர் ஹரிஷ் கல்யாண், ஆக்டர் எம்.எஸ். பாஸ்கர் நடிப்பில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் பார்க்கிங். கார் பார்க்கிங் பிரச்சனை, அதனால் ஏற்படக்கூடிய சம்பவங்கள் அப்படின்னு இந்த படத்துடைய கதையை ரொம்ப சூப்பராக டைரக்டர் எடுத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஆக்டர் எம்.எஸ். பாஸ்கரும் ஹரிஷ் கல்யாணும் போட்டி போட்டு நடிச்சிருந்தாங்க. 2 பேருடைய கேரக்டருக்கான அந்த ஈகோ கிளாஸ் சூப்பராகவே இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ பார்க்கிங் படத்துக்கு 3 கேட்டகரியில் நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. ஆக்டர் எம்.எஸ். பாஸ்கர் அவர்களுக்கு பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டு கிடைச்சிருக்கு. பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே, பெஸ்ட் ஃபியூச்சர் தமிழ் ஃபிலிம் அப்படின்னு 3 அவார்டு கிடைச்சிருக்கு. 3 கேட்டகரியில் நேஷனல் அவார்டு கிடைச்சதை பார்க்கிங் மூவி டீம் இப்போ கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ சோஷியல் மீடியாவிலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். நேஷனல் அவார்டு வாங்குற அளவுக்கு அது ஒர்த்தான படம் தான். நேஷனல் அவார்டு கிடைச்சதுக்காக பார்க்கிங் மூவி டீமை நேரில் கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு நம்ம உலகநாயகன் கமலஹாசன். அந்த ஃபோட்டோஸையும் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். பரிதாபங்கள் யூடியூப் சேனல் சுதாகர் கோபி இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ ஒரு புது படத்தில் ஹீரோஸாக நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தை டைரக்டர் விஷ்ணு விஜயன் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தை பரிதாபங்கள் ப்ரொடக்ஷனே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்துடைய டைட்டில் ஓ காட் பியூட்டிஃபுல். இப்போ ஓ காட் பியூட்டிஃபுல் படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் இன்னைக்கு 6 PM ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் துல்கர் சல்மான் நடிக்கிற அவருடைய 41வது படத்துடைய பூஜை இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த பூஜைக்கு சீஃப் கெஸ்டாக நேச்சுரல் ஸ்டார் நானி அவர்கள் வந்து இந்த படத்துக்கான பூஜை போட்டு ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. துல்கர் சல்மான் ஹீரோ நடிக்கிற இந்த 41வது படத்தில் ஹீரோயினா ஆக்டர் பூஜா எதே நடிக்கிறாங்க. இப்போ துல்கர் சல்மான் ஹீரோ நடிக்கிற இந்த 41வது படத்துடைய பூஜை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். மம்முட்டி அவர்கள் ஹீரோவை நடித்து ரிலீஸ் ஆன படம் தான் டாமன்சி அண்ட் த லேடிஸ் பர்ஸ். இப்போ இந்த படம் அமேசான் பிரைமில் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜி தமிழ் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க அண்ணா சீரியலுடைய ஹீரோ ரிச்சி செந்தில் அவர்கள் ஹீரோவை நடிக்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு போலீஸ் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. டைட்டில் போஸ்ட்டுக்காக ஒரு ப்ரொமோ வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோ நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் டைரெக்டாக ஓடிடியில் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆக போகுது. சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க கயல் சீரியல் ஹீரோயின் ஆக்டர் சித்ரா ரெட்டி நடிச்சிருக்க ஒரு புது வெப் சீரிஸுடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்க்கு லவ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸில் ஹீரோவா குரு லக்ஷ்மணன் நடிச்சிருக்காரு. இவரை நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வெப் சீரிஸ்லையும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்தாரு. லவ் ரிட்டர்ன்ஸ் வெப் சீரிஸுடைய டீசர் ரொம்ப சூப்பராக இருக்குது. டீசரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஹாலிவுட்டில் மார்வல் சூப்பர் ஹீரோவில் ஒருத்தர் தான் நம்ம ஸ்பைடர்மேன். மார்வல் ஸ்பைடர்மேன்லேருந்து இது வரைக்கும் 3 பார்ட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங், ஸ்பைடர்மேன் ஃபேர் ஃப்ரம் ஹோம், ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம். இப்போ மார்வல் ஸ்பைடர்மேனுடைய 4th பார்ட்டாக ரிலீஸ் ஆக போகிற படம் தான் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. இன்னைக்கு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பிராண்ட் நியூ டே படத்தில் இருந்து சில ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோஸையும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஸ்பைடர்மேனுடைய இந்த படம் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன 3 பார்ட்டை விட வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக ரிலீஸ் ஆன ஸ்பைடர்மேன் படத்தில் பீட்டர் பார்க்கர்னா யார் அப்படின்னு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு மந்திரத்தை போட்டு எல்லாருக்குமே மறக்க வச்சிருப்பாரு. அதனால இப்போ ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கர் பார்த்தீங்கன்னா தனியாக தான் இருக்காரு. லவ் பண்ண பொண்ணு, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு யாருக்குமே இப்போ பீட்டர் பார்க்கரை ஞாபகம் இருக்காது. ஸ்பைடர்மேனை ஞாபகம் இருக்கும், ஆனால் பீட்டர் பார்க்கரை மறந்துட்டுப்பாங்க. இவ்வளோ பெரிய வேதனையிலிருந்து பீட்டர் பார்க்கர் அந்த வேதனையிலிருந்து வெளியே வர ஸ்பைடர்மேனாக மாதிரி அவன் என்னெல்லாம் பண்ணான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அப்படிங்கிற படமாக ரிலீஸ் ஆக போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்க போகுதுன்னு. இந்த படம் 2026 தான் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் புதுசாக ஒரு வெப் சீரிஸில் ஹீரோவாக நடிக்கிறாரு. இந்த வெப் சீரிஸை விஜய் சேதுபதி ஹீரோவை நடித்து ரிலீஸ் ஆன கடைசி விவசாயி அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் எம் மணிகண்டன் டைரக்ஷன் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி இவர் காக்கா முட்டை அப்படிங்கிற படத்தையும் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. டைரக்டர் மணிகண்டன் விஜய் சேதுபதி வச்சு டைரக்ஷன் பண்ணுற இந்த வெப் சீரிஸ்க்கு முத்து என்கிற கட்டன் அப்படின்னு இந்த வெப் சீரிஸ்க்கு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் டைரக்டாக ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் கூலி. கூலி படம் ரிலீஸ் ஆக இன்னும் 8 நாள் இருக்க அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். கூலி படம் ஆகஸ்ட் 14 ஒரு பேன் இந்திய மூவியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மட்டும் இல்லாமல் என்னையோட துல்கர் சல்மான் நடிப்பில் ரிலீஸ் ஆன சீதாராம் படம் ரிலீஸ் ஆகி 3 வருஷம் ஆகுது. டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் மதராசி. இந்த படம் செப்டம்பர் 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மதராசி படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக இன்னும் 30 days இருக்க அப்படின்னு 2 ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு என்ன சினிமா அப்டேட் முடிஞ்சு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.